அக்ஷரம் தமிழ் நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் கேட்கவிருக்கும் கதை எழுத்தாளர் சுதா ஹரியின் ஜில்லுன்னு ஒரு காதல். அத்தியாயம் 12. தமிழ் நன்றாய் சாக்லேட்டை சப்பி சாப்பிட்டு கொண்டே நிமிர்ந்து பார்க்க விக்ரம் தன் கைகளை கட்டியபடி அவளை தான் பார்த்து கொண்டிருந்தான். அவனின் பார்வையை பார்த்தவுடன் சாக்லேட் இருந்த கையை பின்னால் மறைத்து ஈ என சிரிக்க அவளின் செய்கையை பார்த்தவன் ஒன்றும் பேசாமல் கிச்சனுள் புகுந்து தன் வயிற்றை பிடித்து கொண்டு சிரிக்க ஆரம்பித்தான். ஹே டார்க் சாக்லேட், யுவர் அ யூனிக் பீஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ பேசின பேச்சு என்ன, சின்ன பிள்ளை மாதிரி இப்போ நீ பண்ணுற வேலை என்ன? இதை நான் சொன்னால் உனக்கு கோபம் வேற வருது என எண்ணம் அவள் மீது சுழன்றாலும் அவன் கைகள் அவள் பசியறிந்து சமைக்க ஆரம்பித்திருந்தது. சற்று நேரத்திலேயே சீஸ் பாஸ்தாவுடன் தமிழை அழைக்க அவளும் வேகமாய் வந்து அவன் கொடுத்த உணவை பார்த்தாள். மேலே வெள்ளையாய் சீஸ் மிதக்க அதன் தோற்றத்திலேயே அவளுக்கு அது பிடிக்காமல் போனது. அவள் அதனை பார்த்தபடி நிற்க, கமான் ஹாவ் டின்னர் என அவன் கையில் ஃபோர்க்குடன் அமர அவனுக்கு எதிர் திசையில் அமர்ந்தவள் விக்ரம் லாவகமாக அதனை சாப்பிடும் அழகை ரசித்து பார்த்தபடி இருந்தாள். விக்ரம் ஒரு உள்ளுணர்வு தோன்றி அவளை நிமிர்ந்து பார்த்தான். திடீரென அவன் அப்படி பார்ப்பான் என உணராதவள் அவனை பார்த்து கொண்டே இருக்க விக்ரம் அவளை பார்த்ததும் தன் ஒற்றை புருவத்தை தூக்கி என்ன என்பது போல கேட்க தமிழ் ஒன்றுமில்லை என தலையை ஆட்டி கீழே குனிந்தவள் ஃபோர்க்கை எடுத்து பாஸ்தாவுடன் போராடினாள். ச்சே, என்ன கிறக இது! அவங்க குத்துனா மட்டும் உள்ள போகுது, நம்ம இவ்வளோ போராடுறோம், நழுவி நழுவி ஓடுது என புலம்ப அவளின் நிலைமையை பார்த்தவன், ஏய் லுக் அட் மீ என்றவன் எப்படி எடுத்து எப்படி சாப்பிடுவது என பொறுமையாய் விளக்கிட பின் அவன் சொன்னதை போல் எடுத்து சாப்பிட ஆரம்பித்தாள் தமிழ். அவளை பார்த்து கொண்டிருந்தவனின் மனது அவனின் இந்த திடீர் மாற்றம் எப்படி என கேள்வி எழுப்பாமல் இல்லை. விக்ரம், இஸ் இட் ஹியூமன்? உனக்கு இவ்வளோ பொறுமை இருக்கே, இன்ட்ரெஸ்டிங் என தன்னைத்தானே புகழ்ந்தபடி சாப்பிட்டு எழுந்தான். விக்ரம் அவ்விடம் விட்டு நகர்ந்ததும் தமிழ், இது என்ன இப்படி இருக்கு, உப்பும் இல்லாம உரப்பும் இல்லாம, இதெல்லாம் சாப்பிட்டதால தான் இம்புட்டு வெள்ளையா அழகா இருக்காங்களோ? இருக்கும் பார்க்க அப்படியே கிளவி சுடுற வெள்ளப்பணியாரம் கணக்கா என தன் போக்கில் சொல்லி சிரிக்க விக்ரம் அவளை பார்த்து தன் புருவத்தை சுருக்கி, எனிதிங் எல்ஸ் என கேட்க தமிழ் வேகமாய் தன் தலையை இல்லை என்பது போல ஆட்டினாள். தென் ஓகே என தோள்களை குலுக்கியபடி செல்ல, ஹத்தே இவங்க இருக்கிறப்போ மனசுக்குள்ள பேசக்கூடாது போல என வேகமாய் கை கழுவி அவன் பின்னால் சென்றாள். அதே நேரம் விக்ரமின் ஃபோன் விடாமல் அடிக்க, யார் இப்படி ஃபோன் பண்றது? சந்துரு இவன் அழைத்தால் ஒழிய இவன் அனுமதியின்றி அவன் அழைக்க மாட்டான், அப்படியே அழைத்தாலும் இத்தனை முறை கண்டிப்பாய் அழைக்க மாட்டான் என எண்ணியவன் வந்திருந்த நம்பர்களை பார்த்து கொண்டே நின்றுவிட பின்னால் வந்தவள் அவன் மீது மோதி நின்றாள். ஹே சாரி, ஐ டென்ட் see you என நான் உன்னை பார்க்கல என்பதை சொல்லியபடியே வந்த நம்பரை டயல் செய்தவன் ஃபோன் அட்டன் செய்யப்பட்டு ஹலோ என விக்ரம் கூறும் முன்னே அந்த பக்கம் ஹலோ என வெங்கடேஷின் குரலில், ஐயோ வாத்தியார் குரல் மாதிரில இருக்கு என முழித்தவள் அடுத்து உடனே வந்த அடியே தமிழு என்ற அப்பத்தாவின் குரலில், ஐயோ கிழவி என விக்ரமின் கையில் இருந்த ஃபோனை பிடுங்கிக் கொண்டு, அப்பத்தா சொல்லு, எப்படி இருக்க? நான் இல்லாம உனக்கு ஜாலியா இருக்கா என்றாள். ஏண்டி நீங்க எங்க இருக்கீங்க, எங்க போனீங்கன்னு தெரியாம நாங்க எல்லாரும் இங்க அல்லாடுறோம், நீ சாவகாசமா எப்படி இருக்கேன்னு கேட்குற. நான் அப்பவே அவன் அப்பங்கிட்ட சொன்னேன் யாரும் போக வேணான்னு, கேட்டானா? இப்போ கிடந்து புலம்பறான் என தன் போக்கில் திட்டிக் கொண்டே போக அவரிடமிருந்து வாங்கிய வெங்கடேஷ் மணி என்று அழைக்க, அப்பா எங்க இருக்கம்மா, பாதுகாப்பா இருக்கியா? சேகர் ஃபோன் பண்ணி நீங்க வரலன்னு சொன்னதும் நானே கிளம்பி வரலான்னு நினைச்சேன். நல்ல வேளை மாப்பிள்ளை ஃபோன் பண்ணிட்டாரு. சாப்பிட்டியா? ஒன்றும் பயம் இல்லையே என்றார். இல்லப்பா. மணி. அப்பா, நான் சொல்லி தான் உனக்கு புரியணும்னு இல்லை, பார்த்து இருந்துக்கங்க ரெண்டு பேரும் என அவர் பிரகாஷை நினைத்து கூற தமிழ் திரும்பி விக்ரமை பார்த்து கொண்டே என தலையாட்டினாள். சரி, நான் ஃபோனை வைக்கிறேன் என வைக்க திரும்பி ஃபோனை விக்ரமிடம் கொடுக்கும்போது மீண்டும் கால் வர நம்பரை பார்த்ததுமே அது அவள் அத்தை என தெரிந்து அட்டன் செய்தாள். அவரிடமும் வாயில் வந்த பொய்களை கூறிய அனைத்தையும் சமாளித்து சரி செய்து வைத்தவள் பிரகாஷுக்கு கால் செய்து, ஏண்டா இரும, எதுக்குடா இந்த நம்பர் கொடுத்த? ஏன் என்றான் கேள்வியாய். என்ன ஏன்னா, இன்னும் நம்ம வீட்டு ஆடு மாடு தான் பேசல, மற்றபடி எல்லாரும் பேசியாச்சு என அவனை திட்ட, ஏய் எனக்கு ஃபோன் பண்ணி உன்கிட்ட பேசணும்னு சொன்னா நான் என்ன பண்றது? ஏன் ஏதாச்சும் சொல்லி சமாளிக்கிறது என்றாள். எனக்கு உன் அளவுக்கு பொய் சொல்ல வராது தாயே என்றான். ஆமா, இவரு ஹரிச்சந்திரன் வீட்டில் பொண்ணு எடுக்க போறாரு. போடா
என வாயில் வந்ததை எல்லாம் சொல்லி அவனை திட்டியபடி பேசி வைத்தவள் நிமிர்ந்து விக்ரமை பார்க்க அவனுமே குடும்பத்தில் அவள் காட்டும் மற்றொரு அவதாரத்தில் மிரண்டு போய் நின்றிருந்தான். தமிழ் அவனை பார்த்தபடி, ஏன் இவங்க இப்ப இப்படி பார்க்கறாங்க என மெதுவாய் போனை வைத்துவிட்டு அறையினுள் ஓடி ஒளிந்தாள். அவள் சென்றதும் அவளை நினைத்தபடியே உள்ளே வந்தவனை மீட்டது போன் கால். சந்துரு தான் அழைத்திருந்தான். சொல்லுடா என விக்ரமின் குரலில் இருந்த வித்தியாசம் சந்துருவுக்கு நன்றாகவே தெரிய, என்னன்னா உங்க ஃபோன் என்கேஜ்டா இருக்கு, நீங்க ஒரே ஹாப்பியா இருக்கீங்க, என்ன விஷயம் என்றான் சிரிப்பாய். நத்திங் என்றான் விக்ரம். அப்படியா? ஆடா ஆமாடா என விக்ரம் கூற, அப்போ சரி நம்புறேன். அங்கே சைக்ளோன் ஃபார்ம் ஆகியிருக்கான். ஸோ ஜெட் அவ்வளோ சேஃப் இல்லைண்ணா. நான் நாளைக்கு வரேன், நம்ம மதுரை வந்துடுவோம். தென் வி வில் பி பேக். ஓகே தானே என்றான் கோர்வையாய் சந்துரு. ஓகே பட் ஒய் என்றான் விக்ரம். என்ன விளையாடுறீங்களா? இன்னும் 2 அல்ல 3 நாளைக்கு தொடர்ந்து மழை அடிக்குமா? நீங்கள் மட்டும் அங்கே இருப்பீங்களா? அதான் கொஞ்சம் ரோடை கிளியர் பண்ண சொல்லி வந்துடலாம். டேய், நான் உன்கிட்ட சொன்னேன்னா கிளம்பி வான்னு. நான் சொல்கிறப்ப வந்தால் போதும், புரியுதா என விக்ரம் கோபமாய் கூற, ஓகே என ஃபோனை வைத்தான் சந்துரு. ரூமனுள் வந்து படுத்ததும் தூங்கி போனாள் தமிழ். ஆனால் எவ்வளவு முயன்றாலும் தூங்காமல் தவித்தான் விக்ரம். ஏ டார்க் சாக்லேட், உன்னோட காற்று என் மேலே வீசிடுச்சு போல. அதான் எனக்கும் உன்னை பற்றி சந்திரகிட்ட சொல்ல தோணலை. தான் சந்திரவிடம் அவள் குறித்து சொல்லாததை நினைத்து சிரித்து கொண்டே மீண்டும் புரண்டவன் அவள் கண்களை பற்றி நினைக்க, வாட் அன் எக்ஸ்பிரசிவ் வாய்ஸ். அவள் பேசுறதுக்கு முன்னாடி அவள் கண்ணு பேசுது என தமிழ் குடும்பத்திடம் பேசியபோது அவளின் ஒவ்வொரு பாவனைகளையும் மனதில் அசை போட்டு கொண்டே படுத்திருந்தவன் திடீரென எழுந்து உட்கார்ந்து, யூ ஆர் ஜஸ்ட் அன் இடியட் விக்ரம். அவள் பேரு கூட கேட்காம அவளை நினச்சிக்கிட்டு இருக்க என ஒரு மனம் புலம்ப. என்ன அவளை நினச்சிக்கிட்டு இருக்கியா என ஒரு மனம் கேட்க, நோ, நான் அவளை நினைக்கல. நான் பார்த்த பொண்களில் இவ மட்டும் வித்தியாசமாக இருக்கிறதால தோன்றிய உணர்வு இது என்று சொல்லி கொண்டவன் மேலும் அவள் 20 தொடக்கத்தில் இருக்க இவன் 30 தொடக்கம் என வேறு அவன் மூளை கணக்கிட்டு இருவருக்குமான வயது வித்தியாசம் ஒரு புறம் அவனையும் சிக்க, நாளைக்கு அவ இங்கிருந்து போனதும் நான் யாரோ அவ யாரோ, அவ்வளவுதான் எனக்கும் அவளுக்குமான உறவு என ஒரு மனம் கூறியது. நோ, நாளைக்கு போயிடுவாளா? இல்லைல்ல, சந்துரு சொன்னானே 3 நாள் தொடர் மழை, ரோடெல்லாம் பிளாக்னு. அப்போ அவள் எப்படி போவா? போக மாட்டா என மற்றொரு மனம் அவனை சமாதானம் படுத்தியது. அப்போ அவ போகாம உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறியா என முதல் மனம் கேள்வி எழுப்ப, ஆமாம் என்று ஒரு மனமும் இல்லையே என்று ஒரு மனமும் கூற, இருவேறு மனநிலையில் தனக்குள்ளே போராடி புரண்டு புரண்டு படுத்திருந்தான் விக்ரம். அவனை இம்சித்தவளோ ஆழ்ந்த நித்திரையில் இருந்தாள். தொடரும். நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது சுதா ஹரியின் ஜில்லுன்னு ஒரு காதல். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.